எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி டே 11ஓட ஸ்டடி சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களாலையும் படிக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோஸில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாக்கா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலிட்டியில் உள்ளாட்சி அமைப்புகள் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு 1 or 2 கொஷின்ஸ் வந்து எப்பயுமே கேட்பாங்க. இந்த 6th 9th 11th இந்த 3மே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நான் 2 கொஷினுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாயிடும். ஸோ நான் இன்றைக்கி உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிறத ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் மென்சுரேஷனில் 2D. ஸோ 2Dயில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கல் அப்படிங்கிற இந்த 2 டாபிக் மட்டும்தான் எடுத்திருக்கேன். மென்ஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவே வீக்காக இருப்பேன். அதனால் மென்ஸ்ட்ரேஷனில் 2 டாப்பிக்காக நான் எடுத்தேன் அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய எக்ஸாம் டைமில் நான் முடிச்சுட்டு மறுபடியும் நான் ரிவிஷன்ஸ் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் 2 டாப்பிக்காக நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மென்ஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவே வீக்கு. மென்சுரேஷனில் மோஸ்ட்லி நமக்கு 3 or 4 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. லாஸ்ட் எக்ஸாம்லலாம் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. பட் இந்த டைமில் எப்படி கேட்பாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் கம்பல்சரி 2 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்டுருவாங்க. மேபி 2, 3 அப்படிங்கிற கொஷின்ஸ் லெவலில் போகலாம். ஆனால் 2 கொஷின்ஸ் கன்ஃபார்மு. ஸோ மென்சுரேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழில் ஒருமை பன்மை அப்படிங்கிற இந்த டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். இது முடித்தேன் அப்படின்னாக்கா நான் இலக்கணமில் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தாராபாரதி, பட்டுக்கோட்டையார், முடியரசன். ஸோ இவங்களிருந்து தமிழ்லேருந்தும் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இவங்களதையும் நான் கொஞ்சம் முடித்தேன் அப்படின்னாக்கா சான்றோர்கள் நான் பார்த்துட்டு இருக்கிறதுல ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னுடைய ஸ்டடி சேலஞ்சை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டடி சேலஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டடி அப்படிங்கிறது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இருக்கக்கூடிய கொஞ்சம் டைமை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.